सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं सिद्धौघं वटकत्रयं पदयुगं दूतीक्रमं मण्डलं वीरान्व्यष्टचतुष्टजनवकं वीरावली पञ्चकं श्रीमन्मालिनिमन्तराजसहितं वन्दे गुरोर्मण्डलम्। सिन्धूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीम् आभीनवक्षोरुहां पाणिभ्याम् आदिपूर्णरत्नजटकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगणस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्। पदद्वयप्रभाजाल पराक्रतसरोरुहा पिञ्जानमणिमञ्जीर मण्डित श्रीपदाम्बुजा मराली मन्दगमना महालावण्यसेवधिः सर्वारुणा अनवद्याङ्गी सर्वाभरणभूषिता நகதீதிக்கு சஞ்சன்ன நமச்சன தமோகுணா அப்படிங்கிற நாம போன வாரம் பார்த்தோம். அம்பாளுடைய பாதங்களுக்கு யார் வணங்குகிறாளோ அவளுடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட அம்பாளுடைய பாதத்திலிருந்து நகங்கள்ல இருந்து வரக்கூடியதான அந்த கிரணங்கள் போக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகையால் மற்ற பதார்த்தங்கள் லௌகிக பதார்த்தங்கள் எல்லாமே வெளியிருட்ட போக்கடிக்குமே தவிர மனுஷனுடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட போக்கக்கூடியதான சாமர்த்தியம் கிடையாது. அது அம்பாளுக்குத்தான் முடியும். அம்பாளுக்குத்தான் முடியும்னு சொன்னா அது அம்பாள் தனியா பண்றது இல்ல. நீங்க நமஸ்காரம் பண்ணினா போறோம், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உள்ளிருட்டு போகணும், அஜ்ஞானம் போகணும் அப்படின்னு நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம். வெறும் நமஸ்காரம் பண்ணினாலே சகலமும் போயிடும். அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு புராணத்துல இருக்கக்கூடியதான விசேஷமான ஒரு சரித்திரமும் அம்பாளுடைய பாத மகிமையும் இவைகள்லாம் முன்னால போன வாரம் பார்த்தோம். இதனால என்ன தெரிகிறது? மனுஷன் வினயத்தோட இருக்கணும். சாஸ்திரம் வாசிச்சா சாஸ்திரனுடைய ஒரு அழகு என்ன? மனுஷனுடைய ஒரு கேரக்டரை மாத்தணும். அவன் தான் வாழ்க்கையில உயரணும். எப்படி உயரணும்? காசுனால புகழ்னால இல்ல, ஆத்ம குணங்கள்னால அப்படிங்கிற அம்சம் வினயத்தை சொல்லி அதற்கு பிறகு அடுத்த நாம முன்னால பாதங்களை பத்தி சொன்னோம். இப்பொழுது என்ன சொல்றோம்? பதத்வய பிரபாஜால பராக்கிரத சரோருஹா. ரெண்டு பாதங்கள் இருக்க. அந்த பாதங்களுடைய பிரபைகளுடைய கூட்டம், அந்த பாதங்களுடைய ஒளி, அந்த ஒளி கூட்டம் இருக்கு பார்த்தா அது என்ன பண்ணிட்டு அந்த பிரப ஒரு அழகு, அந்த அழகு என்ன பண்ணிட்டு பராக்கிரத சரோருஹா தாமரையை வென்றதாம். அப்ப அம்பாளுடைய இரண்டு பாதங்களும் தாமரையுடைய அழகையும் தாமரையுடைய ஒரு மென்மையும் தாமரையுடைய ஒரு ஒளியும் தாமரையுடைய ஒரு அழகும் தாமரையுடைய ஒரு அமைப்பையும். ஒரு தாமரைன்னு பார்த்தாலே நமக்கு ஒரு ஒளி இருக்க, ஒரு மென்மை இருக்க, தாமரையில ஒரு அழகான அமைப்பு இருக்க. வேற எந்த புஷ்பத்துக்கும் இல்லாததான ஒரு அமைப்பு தாமரைக்கு இருக்க. அந்த கந்தத்துல இருந்து ஒவ்வொரு இதழா வெளியில வருது. அந்த தாமரைக்கு மட்டும் டபுள் கலர்னு சொல்றேன்னு பார்த்தால நுனியில சிவப்பு இருக்க, நடுவுல வெளுப்பா இருக்க. தாமரைக்கு தான், வேற எந்த புஷ்பத்துக்கும் வராது. அப்படியே ஒரு மென்மை, ஒளி, அழகான அமைப்பு, இவைகள்லாம் ஒரு அழகு, இவைகள்லாம் தாமரைக்கு ஸ்வபாவ சித்தமாக இருக்கு. ஆனா அந்த தாமரையில ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, காலமே மலர்ந்தால் சாயங்காலம் அது மறுபடியும் முகடிதமா போயிடும். ஒரு நாள் தான்
அடுத்த நாள் மறுபடியும் சூரிய கிரணங்கள் வந்து மறுபடியும் மலரும், மறுபடியும் போயிடும். அப்ப அதுக்கு சில நேரம் தான் அலறுவது, சில நேரம் முப்படிச்சமாறது அப்படிங்கிற ஒரு சுவாவம் இருக்கு. ஆனா அம்பாளுடைய பாத தாமரையோ அப்படி இல்லை, எப்பொழுதும் மலர்ந்துட்டே இருக்கு. அதனுடைய வாசனையும் அதனுடைய பிரபையும் அதனுடைய மென்மையும் அதனுடைய அழகும் அது ஒரு நாளும் மாறாது. தேவதைகளை உட்பட எல்லோரும் அதை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க. இப்படி அந்த ஒளி இருக்கே பதத்வய பிரபாஜால, இந்த ரெண்டு பாதங்கள் அம்பாளுடைய பாதங்களை இடது பாதம் வலது பாதம்னு ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். அதுல இந்த வலது பாதம் பிரகாசஸ்வரூபம், இடது பாதம் ரக்த சரணம். இந்த ரக்த சுக்ல பிரபா மிஸ்ர மதர்க்கியம் தைபுரம் மகா, ரக்த சரணமும் சுக்ல சரணமும் சேர்ந்து அதான் தாமரைன்னு சொல்லு. தாமரையில வெளுப்பான வல்ல கலரும் உண்டு, சிவப்பான கலரும் உண்டு. அதனாலதான் இங்க விசேஷமா இருக்கு. அந்த ரெண்டு ஒளியும் சேர்ந்து ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு ஒளி என்ன கொடுக்கறது உங்களுக்கு? இந்த சிவப்பு வெளுப்புங்கிறது வெறும் அறிவை கொடுக்கறது, சுத்தமான அறிவு. அந்த அறிவானது உலகத்துல மனுஷியாளுக்கு எப்படி உபயோகப்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில எப்படி உபயோகப்படுத்த அதை நாம் வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்றது அந்த சிவப்பை சொல்றது. அந்த சிவப்புங்கிற பதார்த்தம் என்ன சொல்றது? மனுஷனுக்கு அறிவு இருக்கு, உங்களுக்கு அறிவு பகவத் பிரசாதத்தினால வந்திருக்கு. அந்த அறிவை எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த உபயோகத்தினால் அந்த அறிவை நீங்க அறிவால் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்றது ரக்த சரணம். இப்படி இந்த ரத்த பிரபமும் சுக்ல பிரபையும் ரெண்டும் சேர்ந்து பதத்வய பிரபா ஜால, அதான் பதத்வயம். ரெண்டு பதங்களுக்கும் ரெண்டு பாதங்களுக்கும் ரெண்டு கலர், அந்த ரெண்டும் சேர்ந்து அந்த பிரபை இருக்கு பார்த்தீங்களா, சேர்ந்த பிரபை அது தாமரை இதழ் மாதிரி இருக்கா. பிரபாஜால பராக்கிரத சரோருஹா, அது என்ன பண்ணிட்டு சரோருஹா தாமரைய வென்றுடுது. எப்படி தாமரைய இது ஜெயிச்சது கேட்டேன்னா சொல்ற, தாமரையே நீ காலமே அறந்தியானா சாயங்காலம் முப்படிதமா போயிடுறாய். இந்த தாமரையை பார்த்தீங்களா, இது ஒரு நாளும் அழியல, எப்பொழுதும் மலர்ந்துட்டே இருக்கு. இதை யார் நமஸ்காரம் பண்றாலோ அவளுடைய இதயம் மலர்கிறது. இதயம் மறந்து தாமரைக்கு நடுவுல ஒரு கர்ணிக்கைன்னு இருக்கு. எந்த புஷ்பத்துக்கும் இல்லாத விஷயம் இது. அந்த எல்லா புஷ்பங்களுக்கு எல்லாம் அந்த இதழ்கள்லாம் சேர்ற இடம் சின்னதா தான் இருக்கும், தாமரைக்கு மட்டும் பெருசா இருக்கு. அது நடுவுல பார்த்தீங்கன்னா 12 பீஜம் இருக்கும். அந்த தாமரைக்குள்ள 12 பீஜம் இருக்கும். நம்ம தலையில சகசிராரத்துல இருக்கக்கூடியதான துவாதச சக்கரத்தை அங்கே சொல்றது, துவாதச பத்மம் அங்கே சொல்றது. சாதாரணமாக நாளைக்கு தாமரை பார்த்தீங்கன்னா அது பிரித்து நீங்க பார்க்கலாம். தாமரையானது அவ்வளவு விசேஷம். அப்படி அந்த தாமரையினுடைய ஒரு அழகையும் ஒரு மென்மையும் ஒரு ஒளியும் ஒரு விசேஷமான அமைப்பையும் ஜெயித்து அம்பாளுடைய பாதங்கள் வழங்கி கொண்டிருக்கு. ஆகையால் பதத்வய பிரபா ஜால பராக்கிரத சரோருஹா, இது என்ன பண்ணிட்டு அறிவை கொடுத்து அறிவை உபயோகப்படுத்தும்படி பண்ணு. அறிவானது உபயோகப்படுத்துறது எப்படி? சாஸ்திரங்களை வாசிப்பதனால். சாஸ்திரங்களை வாசிப்பதனால் மட்டும் இல்ல, அதை தன் வாழ்க்கையில அமைத்துக் கொள்வதனால். வாழ்க்கையில அதை அமைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையில நாம் எப்படி முன்னேறுகிறோம், அம்பாளை அடைய பார்க்கிறோம். இந்த ஜென்மாவே கடைசி பிறவியா எப்படி தாங்கள் பார்த்து கொள்ளும். புனர் கர்ப்பரந்திரம் ந பத்யந்தி தீராஹ அப்படின்னு மறுபடியும் இந்த பிறவி இல்லாத நிலையை நீங்க வரவழைத்துக் கொள்ளணும். எப்படி பிறந்தாலும் துன்பம் உண்டு, துன்பம் இல்லாம நீங்க பண்ணிக்கணுமே என இந்நிலையை அடையணும். அதை சொல்றது இந்த அம்பாளுடைய பாதங்கள். இதை பார்த்தோம். அதற்கு பிறகு சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபத அம்புஜா. இப்ப பாதங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கேன். முன்னால நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோ குணா அங்கே சொன்னேன். பதத்வய பிரபாஜால பராக்கிரத சரோருஹா, இதுவும் பாதத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபத அம்புஜா அப்படி. இது முன்னொரு நாமக பாஷ்யம். பதத்வயஸ்ய சரணயுகலஸ்ய பிரபாஜாலேன, அதனுடைய பிரபையினால, பிரபை கூட்டத்தினால, சௌஷ்டவாதி குண சமூகேன, துஷ்டு நன்றாக ஒரு பிரபை, இந்த குண சமூகத்தினால் பராக்கிரதே நிரஸ்தே சரோருஹே தாண்டப்பட்டதான 2 கமலங்கள் தாமரைகள் யஸ்யாஸ்தா அப்படின்னா. அதற்கு பிறகு சிஞ்சானமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா, அம்பாளுடைய பாதங்கள்ல கொலுசு போட்டிருக்கா. அந்த கொலுசுக்கு கீழே
சுத்திலும் சின்ன சின்ன ஒரு ரத்னங்கள் செதுக்கப்பட்டிருக்கு, அது தொங்கிட்டு இருக்கு. நடக்கிற காலத்துல ஒரு அழகான சத்தத்தை பண்றதாம். அந்த சத்தத்தை அனுகரணம் பண்ணிட்டே வாக்தேவிகள் செஞ்சா நமணி மஞ்சீர அந்த பதங்களை பார்க்கணும். அந்த சொற்கள் எப்படி சொல்றதோ அப்படி அது மாதிரி ஒரு அழகான சத்தம் பண்ணி கொண்டிருக்க கூடியதான பாதங்களை உடையவள். செஞ்சா நமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா அப்படின்னு சிலம்புகள். அந்த சிலம்புகளுக்கு கீழே சின்ன சின்ன ரத்னங்கள் தொங்குறது. அம்பாள் நடக்கும் பொழுது அந்த ரத்னங்களுடைய ஒலியானது கேட்கறது எல்லோருக்கும். இது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நம்ம ஆத்துல ஸ்திரீகள் காலுக்கு இந்த கஜ்ஜிகை போட்டு அது நடக்கணும், அந்த சிலம்பு ஒலி கேட்கணும். அந்த ஒலி தான் கேட்கணுமே தவிர பாதம் கீழே வேற சத்தம் கேட்கக்கூடாது. அது கேட்கணும். சில பேர் நடந்தா பொத்து பொத்துன்னு நடப்பா. மேல் பிளாட்ல நடந்தா கீழ் பிளாட்ல இருக்க தலையில நடக்கிற போல இருக்கும். அப்படி இருக்கப்படாது. எப்படி நடக்கணும், கீழே நம்ம நடக்கிற சத்தம் கேட்கப்படாது. ஆனா அவன் நடந்து வராங்கிறது எப்படி தெரியணும்? இந்த கால் இந்த ஒலி இருக்க பார்த்தீங்களா, இதனாலதான் தெரியணும். அம்பாள் சிதகிரி குண்டத்துல இருந்து உண்டான சகலமும் உண்டாச்சு. கூடகுல்பா கூர்ம புரட்ட ஜெயஸ்ன பிரபதான்விதா இந்த நாமா வரைக்கும் வந்தாச்சு. கேசாதி பாதாந்தம் வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த சிதகிரி குண்டத்துல இருந்து வெளியில வந்து தேவதைகளை நோக்கி வராலாம். வர காலத்துல இந்த நாம சொல்றா தேவதை செஞ்சா நமணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா. என்ன மறந்தா அந்த திருஷ்யத்தை அப்படியே மனசுல சாசனா வந்து என்னமோ அழுதுண்டு வச்சுக்கூடாது. அது சொல்றப்ப நிஜமா அம்பாள் பிறந்து குண்டத்துல இருந்து வந்து வெளியில வந்து நம்மளை நோக்கி வராலாம். அந்த வர காலத்துல அதை ஸ்தோத்திரம் பண்றான். என்னமா ஒலி வருது பாத்தீங்களா, எப்படி அந்த ஒலியானது எப்படி சிஞ்சானாக பூஷண ஜன்ய சப்த விசேஷம் குர்வாடாக. அந்த கால் ஒலும்பு சிலம்பருடைய சத்தம் கேட்கறது பார்த்தீங்களா, அந்த சப்த விசேஷம் மனயஹா. அது யாரு, அந்த சிலம்புக்கு கீழே இருக்கிற தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது பண்ணிட்டு இருக்கு. யயோ தாப்யாம் மஞ்சீராப்யாம் பாத கடகாப்யாம் மண்டிதாக. மண்டிதா ஸ்ரீயோ. இங்க ஸ்ரீன்னு அழகான சத்தம்னு அர்த்தம். அதோட மட்டும் இல்ல, இப்படி நடந்தா நம்ம அதுல மகாலட்சுமி தாயார் இருப்பான். ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், காலுக்கு கஜ்ஜி போட்டுக்கணும், அதை இது சிலம்பு போட்டுக்கணும், அதுல சின்ன சின்ன ரத்னங்கள் இருக்கணும், அதனுடைய சத்தம் கேட்கணும், அந்த சத்தம் தான் கேட்கணும். இப்படி இருந்தா அந்த ஆத்துல மகாலட்சுமி இருப்பா. ஸ்ரீஹி மண்டிதா ஸ்ரீயோ தாதுசே பதாம்புஜே யஸ்யாஹ. அந்த பாத தாமரைகள் அது நடக்கிறது நடந்துட்டே இருக்கிறப்ப அந்த ஒலியானது வீட்டுல இதுதான் வீட்டுல கேட்கணும். இப்ப என்னன்னா அந்த டிவி சத்தம் ஒத்த ராத்திர டிவி வச்சா இந்த மேல 10 பிளாட்ல யாரும் வைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு வரக்க நிசப்தமா இருக்கணும். சப்த காலுஷ்யம் இருக்கப்படாது. வீட்டுக்குள்ள வேத சப்தங்கள் கேட்டுட்டே இருக்கணும். புருஷால் வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும். ஸ்திரீகள் லலிதா சஹஸ்ரநாமம் போல கிரந்தங்களை படிச்சுட்டு இருக்கணும். ஆத்துல ராமாயண பாராயணம் நடக்கணும். இவைகள்லாம் நடந்துட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு அனிஷ்டம் வரவே வராது. ஆகையால் அந்த சத்தமானது என்ன பண்றதுன்னா சப்த காலுஷ்யத்தை போக்கடிக்க இவாளுக்கு எப்பொழுதுமே ஆத்துல மகாலட்சுமி பாக்கியம் வரும்படியே பண்றது. அதான் நத்ருதஸ்தாயித்ய அவிகல்பிதோபி கப்ரத்யய ஸ்ரீ சப்தஸ்ய நதி சம்ஞா நிஷாதேவ நபவதி. இங்க ஸ்ரீ சப்தத்துக்கு நதி சம்ஞே இல்லேன்ட்டார் பாணினி. யூஸ்திராட்சவ் நதின்னு பேர். ஈகாரமும் ஓகாரமும் தியோசனத்துல வந்த அந்த சப்தங்களுக்கு நதின்னு பேர் வச்சிருக்க. சுநதி சம்ஞாயாம். எப்படி அந்த நதி சம்ஞை ஸ்ரீ சப்தத்துக்கு இல்லை, அதனால கப்ரத்தியம் வராது. ह्रस्व नपुंसकायते ह्रस्वस्तु संज्ञा पूर्वक विधेर अनित्यत्वान्नेह भवति. ह्रस्वमुं वरलै मण्डिता श्रीयुक्ते पदाम्बुजे यस्याः इति त्रिपद बहुव्रीहिर्वा. இது 3 பதங்களோட சேர்ந்த பகுரீகி சமாசமா வச்சிருக்கோ. ஏதாவது என்ன சொல்லியிருக்க, அந்த சிலம்புகள்ல இருந்து தொங்கக்கூடியதான மணிகளுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தினால நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்து வர்றது நமக்கு எப்படி தெரியுது, பார்த்து அறிய வேண்டாம். அந்த சத்தத்தை இனிமையான சொல்களை அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரமே நமக்கு எல்லாம் தெரிகிறது அப்படின்னு விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் என்ன,
ஸ்திரீகளுடைய ஆபரணங்கள்ல காலுக்கு கொலுசு போட்டுக்கணும். அந்த கொலுசுல சின்ன சின்னதான மணிகள் இருக்கணும். அந்த அவைகளுடைய சத்தம் தான் கேட்கணும். காலில் தொப்பு தொப்புதான் நடக்கப்படாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஜபம் பண்ணிட்டே இருக்கு, பாலா மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கு, ஜலிபிழுந்த கால் சிலம்பனுடைய ஒலி சத்தம் கேட்டதுன்னு வச்சுங்களேன். கேட்டா என்ன அர்த்தம்னா எவ்வளவு ஜபம் பண்ணணுமோ அவ்வளவு ஜபம் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு ஏதோ சில பேர் எண்ணுவா, சில பேர் எண்ண மாட்டா, சில பேர் தப்பு தப்பா எண்ணுவா, 10 பண்ணிவிட்டு 100 பண்ணேம்மா. இவ பண்றதெல்லாம் கணக்குலயே வராது. ஏன்னா நடுவுல பேசிட்டு இருப்பா. எத்தனையோ விவகாரம் மனசு அங்கே லக்னம் ஆகாது. வேற ஏதோ கஷ்டத்தை நினைச்சுட்டே ஜபம் மாலையை உருட்டிட்டு இருப்பா. இதெல்லாம் ஆன பிறகு நிஜமாக இவ்வளவு சஞ்சா, நிஜமாகவே அந்த மனசுல அந்த ஒரு பரிபாகமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாள் நீங்க ஜபம் பண்றப்போ இது போல சத்தங்கள்லாம் கேட்கும். இது வெறுமன தந்திரத்துல மட்டும் இல்ல, பிருஹதாரண்யகோபனிஷத்துல வேதாந்தத்துக்கும் உண்டு. அதே போலயே சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நாடியில் இருக்கக்கூடியதான கலர்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னு பிருஹதாரண்யகோபனிஷத்துல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே அம்சம் தான் இங்க சொல்ற. சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜா பிற மராலி மந்தகமனா மகாலாவண்ய சேவதி. மராளி மந்தகமனா, மராளின்னா பெண் ஹம்சம். அன்னபட்சிகள் இருக்கு பார்த்தல, அதுவே அழகா நடக்கும். அதனுடைய நடையே ஒரு விசேஷம். இந்த நடையானது எப்படியோ அம்பாளுடைய நடையும் அப்படித்தான் இருக்கான். அம்பாள் எங்க நடந்துட்டு இருக்கா? இப்ப சொன்னேன், நடந்துன்னு வந்துட்டு இருக்கா. பாக்யவள் உட்கார்ந்துட்டு இருக்கா. சிதக்கு குண்டத்துல இருந்து அம்பாள் எழுந்துட்டா, எழுந்து நடந்து கொண்டு இருக்கா தேவதைகள் பக்கத்துல. அந்த நடைய பார்த்துட்டு வாக்தேவிகள் சொல்றா மராளி மந்தகமனா. அந்த பெண் அன்னங்கள், அன்னப்பேடுகள், அவைகள் எப்படி நடந்துட்டு வர்றது, எப்படி நடக்கிறதோ அது மாதிரி நடக்கிறாளா அம்பாள். சாதாரணமாக புருஷாளுடைய நடைக்கும் ஸ்திரீகளுடைய நடைக்கும் வித்தியாசம் இருக்கும். எப்படி இருக்கும்? புருஷாளுடைய நடையில ஒரு வேகம் இருக்கு, ஒரு அழுத்தம் இருக்கு. ஸ்திரீகளுடைய நடையில ஒரு மென்மை இருக்கு, ஒரு பார்க்கறதுக்கு அழகு இருக்கும். ராமாயணத்துல சொல்றப்ப சீதாதேவி ராமனை பார்த்து சொல்றா, தந்த பத்மதல பத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம் தன்யாஜ்ரக்ஷந்தி மே நாதம் கிருதஜ்ஞம் பிரியவாதினம். எங்க ராமனை இனிமேல அவன் தான் பார்க்க போறா, நான் பார்க்க போறது இல்ல. ஏன் பார்க்க போறது இல்ல? அசோகவனத்துல இருக்கேன், நான் இருக்கேனா போனேன்னா அவருக்கு தெரியாது. இங்கதான் போறேன், 2 மாசம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்க. 10 மாசத்துக்கு வராதோ, 2 மாசத்துல வர போறாரா ஒண்ணும் தெரியல. இருந்தாலும் என் ராமனை என் மேல காட்டில் இருக்கக்கூடியதான மனிதர்கள் மார்க்குகள் பார்க்க போல. சம்பத்மலபத்ராட்சம், முன்னால பார்த்தேன்னா அவருடைய கண்ணை பார்க்கணும். எத்தனை தரம் பார்த்தாலும் மனசுக்கு சந்தோஷம், ஏது திருப்தி ஏற்படல. அந்த தாமர கண்ணன் சம்பத்மலபத்ராட்சம் சிம்ம விக்ராந்தகாமினம். அந்த சிம்மம் நடக்கிறா போல நடக்கும். பின்னழகு ராமனுக்கு வசதி, முன்னழகு அந்த கண்கள்னால. அந்த நடையில பாக்கிறவே அது எத்தனை தடவை பார்த்துட்டே இருக்கலாங்கிறான் சீதாதி. ஒரு ஆத்துக்காரி புருஷன் ஸ்தோத்திரம் பண்றாங்கன்னா பாருங்க எவ்வளவு விசேஷம். அவ்வளவு அழகா பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். அழகுன்னா பெண்களுக்கு தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னா புருஷாளுக்கும் அழகு இருக்குன்னு சொல்றேன். அப்படி புருஷாளுடைய அழகுல ஒரு வேகம் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். பெண்களுடைய அழகுல ஒரு நடையில ஒரு மென்மை இருக்கும், ஒரு சௌக்குமாரியம் இருக்கும். அது ஒரு ஒரு பத்திரத்தை, பத்திரமா நடக்கணும். கஞ்சி கீழே விட சாதாரணமா பாருங்க, ஸ்திரீகள்லாம் கீழே விழுந்து பார்த்திருக்கீங்களா? கிடையாது. வயசான பிறகு தானே விழணும், அது வேற இல்லை. சாதாரண புருஷர் சரக்குன்னு கீழே விடலாம். சரி, வாழ்க்கையில விடலாம், நடக்கிறவங்க விடலாம், அது வேற விடலாம். அது என்ன அவார்டுல ஒரு பத்திரம். சாதாரணமாக பெண்களுக்கு எல்லா இனத்திலையும் இருக்கு, இவள மட்டும் இல்ல, எல்லா இனத்திலையும் இருக்கு. அதுலயும் அன்னபட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது நடக்கிறதே அது ஒரு சுகமாரியம் ஜாஸ்தி. அந்த அன்னபட்சியிலேயே ஆண் அன்னபட்சி எடுக்காதீங்க, அன்ன பேடுகளை எடுக்கலாம். அந்த பெண் இது இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய நடையம். அதனால மராலி மந்தகமனா, மெல்லமா நடக்கிறா. மராளஹா அம்சஹா ஸ்வபாவாதேவ மந்தகதி. பை நேச்சரே அந்த அண்ணன் வேகமா ஓடாது, மெல்லமா தான் போகும். ஏன் சுவாமி, நம்பிக்கை இருக்கிற இடத்துல இருக்கும், இடங்கள்லாம் இருக்காது. அவைகள்லாம் மானச சரோவரத்துல இருக்கும்.
மானசரோவர் ஹிமாலயத்துல இருக்கு, அங்க போய் பாருங்கன்னு கேட்காதுங்க. உங்க மனசுங்கிற சரோவர், மானசரோவரம் நம்ம ஊர்ல எதை சொல்லிட்டு இருந்தாலும் ஹிமாலயத்துல இருக்கு அங்க இருக்கு, ஒண்ணும் வேண்டாம். உங்க மனசு சாந்தமா இருந்தா இங்கே இருக்கு, கோபம் வேண்டாம், சாந்தியோட இருந்தா இருக்கிறது போறோம்னு வச்சுங்க. எது கிடைக்கிறதோ அம்பாள் போட்ட பிச்சை நினைங்க. யார் எதை சொன்னாலும் கோவிச்சுக்க வேண்டாம். என் இடத்துல தப்பு இல்லையே, நான் சாஸ்திர பிரகாரம் தானே நடந்துக்கிறேன். அவ வச்சா வையிட்டோம், பொறுமையை கையிட பிடிங்க. உங்க மனசுல அன்னப்பட்டி வரும். மராலி மந்தகமனா, வேகமா ஓடப்படாது, எதையும் இங்கேயும் இங்கேயும் அடிச்சுன்னு ஓடப்படாது, நிதானமா பண்ணுங்க. சில பேர் இன்னைக்கு பண்ணா நான் இன்னைக்கு யோஜனை பண்ணுவேன், அப்படி இல்ல, பண்றது பண்ணணும். ஆனா ரொம்ப அவசரப்பட்டு இதை தள்ளி அதை தள்ளி அப்படி பண்ணக்கூடாது. அந்த அன்னப்பட்டி அப்படி நடக்கிறதா. மந்தகதி அத்ராபி ஸ்திரீ ஜாத்தியா, அதுலயும் ஸ்திரீ ஜாத்தியா, பெண்ணினத்துக்கு சேர்ந்ததான அந்த அன்னப்பட்டி இருக்கிறத அன்னப்பேடு அது நடக்கிறதா. எப்படி விசேஷதா இது மராளி ஏவ பார்த்தா, மராள மந்தகமனா சொல்லல, மராள மந்தகமனான்னு சொன்னா அன்னப்பட்டி மாதிரின்னு அர்த்தம் வரும். மராளி மந்தகமனா ஏன் சொல்லிருக்கேன், கீட்டையும் போட்டேள், மராளின்னு ஏன் ஸ்ரீலிங்கத்தை போட்டேள். பெண் பட்சி அதை விட நன்னா நடக்கிறதா. ஆண் அன்னத்தை நடக்கிறத விட பெண் அன்னப்பட்டு நடையில ஒரு அழகு இருக்கு சார், அந்த அழகு மாதிரி மந்தகமனா. அதுக்கப்புறம் சத்யாயவ மந்தகமனம் எஸ்யா, ராமனை சொல்லும் பொழுது தாமஜ வர கமனா, அங்க வரும் யானை நடக்கிறா போலங்கிற, மதித்த யானை நடக்கிறா போல புருஷால சொல்ற. ஸ்திரீகளை சொல்லும் பொழுது மராளே மந்தகமனா, அன்னப்பட்சி மாதிரி மென்னமா நடக்கணும். இதை படிச்சதுனால நமக்கு என்ன தெரியறது, ஸ்திரீகள் ஆத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கணும். ஃபுட்பால் விளையாடுறல சார் ஆத்துல, கொஞ்சம் ஞாபகம், நம்ம தானே மெல்லமா நடக்கணும், சத்தம் பண்ணாம நடக்கணும். மனுஷனுடைய மனசுல ஒரு சாந்தி இருக்கணும், ஒரு தாந்தி இருக்கணும், யார் இடத்துலயும் கோச்சுக்காம இருக்கணும். அம்பாள் உள்ள இருக்கா, என்னுடைய இதயத்துல அம்பாள் இருக்காங்கிற நினைப்பு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும். ஏதோ அம்பாளுக்கு முன்னாடி ஜபம் பண்ற மாதிரி இருக்கிறது இல்ல, சாசனம் சொல்லணும் இல்ல, 24 மணி நேரம் உங்க இதயத்துல அம்பாள் இருந்துட்டு இருக்கா. அதை பார்த்து வேகமா நடந்தா, குழந்தைய கையில வச்சுட்டு வேகமா ஓடி நின்னா என்ன ஆகும், குழந்தைக்கு வலிக்குமோ இல்லையா, அது சுடுக்கு பிடிச்சிக்குமோ இல்லையா. குழந்தைய வச்சுட்டு இருக்கவா எப்படி நடக்கிற, அம்பாளை நீங்க இதயத்துல வச்சுட்டு இருக்கல எப்படி நடந்துக்கணும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இருக்க மனுஷன் எப்படி வாழதான், அதான் அவனை சொல்ற. ஸ்ரீ அரவிந்தர் சொல்ற, சேர் பிடிச்சி இருக்காதேங்கிற, சேர் இருக்கு பிடிச்சி இருக்க கூடாதான். என்ன சுவாமினர், அதுக்குள்ள சைத்தன்யம் இருக்குங்கிற சார். சேத்தனம் ஜடம்னு வித்தியாசம் இருக்கு சார், அது சைத்தன்யம் ஜடம் தானேன்னு கேட்டேன். இல்ல இல்ல, அரவிந்தர் கேட்கல, இருக்கிறவர் சொல்றார். அரவிந்தருடைய அபிப்பிராயம் என்னன்னு, அது அவிபாவிதமான சைத்தன்யம் அதுல இருக்கும். விபாவித சைத்தன்யம் தான் சேதனாளுக்குள்ள இருக்கு, அன்மானிஃபெஸ்டட் கான்சியஸ்னஸ் அதுல இருக்கு. அவ அப்படிதான் பேசுவா, சாத்தன்னு சொல்லாம சப்ஸ்டிடியூடும்பா. அவளுடைய பாஷை எப்படி விவகாரம் முழுக்க. என்ன சுவாமி இப்படி சொல்றேன் என்ன, கடைசியில சூத்திர பாஷ்யத்துல இந்த அம்சம் இருக்கு. சூத்திர பாஷ்யத்துல விபாவித அவிபாவித சைத்தன்ய துவயம் இருக்குன்னு ஒரு பட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்க, அதை அவர் சொல்லியிருக்க. அதே மாதிரியே எந்த பொருளா இருந்தாலும் தரதரான்னு இழுக்கிறது, ஒரு சேரன்னு எடுத்து அங்க வைக்கணும். ஒரு பாத்திரத்தை இங்கிருந்து தள்ளி விடுவாரு, சில பேர் பேனா போடணும் இப்படி போடுவான், போடப்படு கொண்டு போய் இங்க கொடுக்கணும் கையில. இதெல்லாம் சில குணங்கள் நம்ம வர வைக்கும். எதையும் தூக்கி போடுறதோ காலால எடறி உரட்டுறதோ உதைக்கிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதான் சொல்றேன். இந்த நாமாவுடைய விசேஷம் என்ன, இப்படி மராளே மந்தகமனா. அதனால சத்யாயேவ மந்தகமனம் எஸ்யா, அது மாதிரி இத அம்பாள் நடக்கிற நடையானது அன்னப்பேடுகள் மாதிரி இருக்கு, அது நட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஆனா யோஜனை பாட்டி பார்த்தேன்னா அன்னப்பேடுகளும் என்ன பண்றதுன்னா அம்பாளுடைய நடைய பார்த்து நான் அதை கத்துக்கிறேனே அப்படிங்கறது ரொம்ப அழகா இருக்கு. இது மாதிரி அடைய நம்ம பண்ணினா எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பதன்யாச கிரீடா பரிச்சயம் இவாரத்து மனச கலந்தஸ்தே கேலம் பவன கலஹம் சாஹா நஜஹதி. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். அம்பாள் நடக்கிறவங்க உறுதி பார்க்கறது, அதே மாதிரி நான் நடந்து பார்க்கறது, அந்த பட்சிகள்லாம் இப்படி பண்ணிட்டே இருக்கான். அது அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி நடக்கிறது, இமிட்டேட் பண்றது விடவே இல்லையா. என்ன வரவே இல்லையா, என்ன பண்றது, என்னதான் நம்ம பண்ணி பாக்குறோம் வரலேன்னு.
கலந்தஸ்தே, என்னதான் பண்ணினாலும் தப்பு பண்ணிட்டே இருக்கான். கலனும் தப்பு பண்ணிட்டே இருக்கு, கொஞ்சம் அது மாதிரி வரல, அந்த அழகு வரல சார் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். திரிபுரத்துக்கு போனேன்னா பாருங்க, அம்பாளுடைய நடைய அங்க இருக்கக்கூடியதான அன்னப்பட்சிகள் நடக்கிறதோ பார்த்து பார்த்து அம்பாள் நடக்கிறதோ பாக்குறதா, பார்த்து தானும் நடக்கணும்னு ட்ரை பண்றதா, வரல மறுபடியும் பார்க்கறது. என்ன ஆச்சாரியர் சொல்ற, கலந்தஸ்தே கேலம் பவன கலகம் சானஜஹதி. ஓஹோ, இது அம்பாள் பார்த்தா, அடாடா இந்த அன்னப்பட்சிகள்லாம் ரொம்ப சமப்படுறது, என்னுடைய நட மாதிரியே நட வரணும்னு அதை ட்ரை பண்றது, முயற்சி பண்றது. முயற்சி பண்ணினாலும் கிடைக்கலையவள். ஒரு வியக்தி அதை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றான், அவனுக்கால கிடைக்கல, அவனால பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணு சார், இந்த படித்தவன் அறிவுள்ளவன் அவளுக்கு அறிவூட்டணும் அல்லவா, அதனால தானே உயர்ந்ததான நல்ல பிராமணன். வித்யாக வை பிராமணமா ஜகாமா சேவதையே. ஒரு படிப்பு பிராமணனுக்கு வந்திருக்கு, அது பத்திரமா காப்பாற்றணும். யோக்கியமான சிஷ்யனுக்கு சொல்லணும், ஆஷாட புத்திக்கு சொல்லக்கூடாது, யோக்கியமான சிஷ்யனுக்கு சொல்லணும். யார் இடத்துல ஸ்ரத்தை இருக்கோ, யார் இடத்துல கத்துக்கணும்னு அவா இருக்கோ அவளுக்கு நிச்சயமா சொல்லணும். அவளுக்கு இதையும் எதிர்பார்க்கப்படாது, அப்படி சாஸ்திரம் சொல்றது. இது அம்பாளுடைய காலில் இருக்கக்கூடியதான சிலம்புல இருக்கக்கூடியதான அந்த முத்துகள் இருக்கு பார்த்தீங்களா, அது பாடம் நடத்துறதா. அகத்தேஷாம் சிக்ஷாம் சுபகமபி மஞ்சீர நனிதா. இந்த மஞ்சீரத்தான் இங்க எடுத்தார். மர சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜ. அந்த மஞ்சீரம் இங்க இருக்கு. அகத்தேஷாம் சிக்ஷாம் சுபக மணி மஞ்சீர ரணித சலாது ஆட்டாளம் கரண கமலம் சாருச்சரிதே. சாருச்சரிதே, அழகான சரித்திரம் உண்டாவளே. அம்பாளுக்கு சொல்ற சரகதவுங்கிற தாத்து, அழகா நடப்பவளேன்னு ஒரு அர்த்தம். அழகான இனிமையான நல்லதோர் நடத்தை உள்ளவளேன்னு அர்த்தம். ஆகையால் என்ன, மனுஷாளுக்கு எப்படி இருக்குன்னா நடத்த நன்னா இருக்கணும். எதிர்க்கிறப்ப ஓஹோன்னு தோத்திரம் பண்றது, போனோமே அவன் கிடக்காங்கிறது எப்பொழுதுமே செயமா இருக்கு. உள்ளூர மனசுல ஒண்ணு, வாயில ஒண்ணு, செயல்ல ஒண்ணு இருக்கப்படாது, மூணும் ஒன்னா இருக்கணும். இப்படி அழகான நடத்தை உங்களுக்கு கொடுக்கறது அம்பாளுடைய ஒரு ஆசீர்வாதம். அதனால அதை பாடம் சொல்றாங்க. அம்பாளை நீங்க சொன்னேன்னா, அம்பாளுடைய நாமாவை சொன்னேன்னா இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு வரணும். அது வரலைன்னா வாயால ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், டேப் ரெக்கார்டர் பிளே பண்றா போல பண்ணிட்டு இருக்கேன், அது லாபம் இல்லை. ஆகையா இப்படி சொல்றது அப்படின்னா, இதே அபிப்பிராயத்தை மூக்க கவி சொல்ற. மராளீனாம் யனாபியாச கலனா மூல குறவே. அம்மா, மராளிகள் பெண் அன்னங்கள், அன்னப்பேடுகள், அவளுடைய யான அபியாச கலனா, அவ நடத்தையினுடைய அவளுடைய நடை இருக்க, அந்த நடையினுடைய அபியாசத்துக்கு மூலகுருவா இருக்க உங்களுடைய பாதங்கள். தரித்ராணாம் திராணம் வியதிகர சுரோத்தியான தரவே. இந்த மனசுல யார் நினைச்சு பாக்குறாளோ, அம்பாள் நடந்து வந்துட்டு இருக்காங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணை மூண்டு அப்படி பாருங்க. இந்த ஹோம குண்டத்தை வந்து வெளியில வந்து அம்பாள் நடந்து உங்களை நோக்கி வரா, அப்படி பாருங்களேன், தியானம் பண்ணுங்களேன். என்ன இப்படிப்பட்ட தியானமானது உங்களுக்கு என்ன கொடுக்கறது? ஆத்துல தரித்திரம் இல்லாம பண்ற. அம்பாள் வந்துட்டே இருந்தா தரித்திரம் ஓடி போயிடும். அதனால தரித்ராணாம் திராணவியதிகர சுரோத்தியான தரவே. தேவலோகத்துல இருக்கக்கூடியதான கல்பவருஷம் அம்பாளுடைய பாதங்கள். அதோட மட்டும் இல்ல, தமஸ்காண்ட பிரௌடி பிரகடன திரஸ்காரப்பட்டவே. உள்ளூர இருக்கக்கூடியதான இருட்டு அகம்மம் அபிமானம், இது எனது, நான் பண்றேன், இது எனக்கு சேர்ந்தது, எல்லாம் நான் தான் சௌக்கியமா இருக்கணும், எங்களவா சௌக்கியமா இருந்தா பரவாயில்ல, மீதி பேர்லாம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு நினைக்கப்படாது. நான் அஜ்ஞானம் இருக்கு சார் மனுஷாளுக்கு. தமஸ்காண்ட பிரௌடி பிரகடன திரஸ்காரப்படவே ஜனோயம் காமாட்சியா சரண நளினாய ஸ்ருஹயதே. அந்த காமாட்சியுடைய பாதங்கள் என்ன நோக்கி வர வேண்டாமா? என் இதயத்துல வந்து உட்கார வேண்டாமா? மராளி மந்த கமனா மகாலாவண்ய தேவதி. இப்படி அம்பாளுடைய ஒரு நடைய பத்தி விசேஷமாக சொன்ன. அதுக்கு பிறகு அம்பாளை எப்படி சொல்ற? மகாலாவண்ய தேவதி. லாவண்யம் அழகு. இந்த அழகுங்கிற பதத்துக்கு அர்த்தம் யாருக்கும் சொல்ல தெரியல. அழகு கண்ணுல இருக்கா, காதுல இருக்கா, மூக்குல இருக்கா தெரியல. அழகுன்னு என்னதுன்னு தெரியல. அழகு எது? அமைப்பு. கண்ணுக்கு தகுந்த மூக்கு, மூக்குக்கு தகுந்த வாக்கு, வாக்குக்கு தகுந்தான சரீரம், சரீரத்துக்கு
சில பேருக்கு யானை மாதிரி தெரியறதுக்கும் முகம் மட்டும் கிஞ்ச மாங்கோழி மாதிரி சின்னதா இருக்கும். மூக்கு மட்டும் ரொம்ப நீளமா இருக்கும், கண்கள் தெரியாது. கண்கள் விசாலமா இருக்கும், அது வந்து புருவம் வேற மாதிரி இருக்கும். பார்த்த மாத்திரத்தினாலேயே நமக்கு அவளிடத்த ஒரு கௌரவம் தோடும். ஸ்ரீமத் பாகவதத்துல 2 ஸ்திரீகளை வர்ணிச்சிருக்கா. ஒண்ணு பூத்தனைய வர்ணிச்சிருக்கா. அந்த சுகஸ்வாமி எல்லாத்தையும் விட்டவன். அத்தியாஸ்திர பரமம் பவித்ரம் புரோவாச்ச சம்யக்ருதி ரங்கஜுஷ்டம் அப்படின்னு சந்நியாசாஸ்திரமத்தை விட உயர்ந்தவர் அவர். எம்பிரபுரஜந்தமனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவா புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி அப்படின்னு வியாசாச்சாரியார் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு மனசுல தோணித்தான், எல்லாரும் என் பையன் சொல்றான், நமக்கு என் பையன் சொல்றதுக்கு ஆள் இல்லையட்டார். என்ன தோணித்து பாருங்க. எல்லாரும் விட்டவர் இவ்வளவு பெரிய வேதாந்தி, அவருக்கு என்னமோ ஒரு ஆசை கூட வரல, ஒரு தோற்றம். அவர் அவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கார், அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அறிஞ்சிருக்கார். அடுத்த கடம் அவருடைய மனசினாலேயே ஏற்பட்ட முன்னால ஒரு குழந்தை வந்து நிக்கிறார். நான் குண்டா வாட்ட சாட்டமா குண்டா இருக்கேன். இவர் பார்த்தார், அப்பா யாரப்பா நீன்னு, உமா குழந்தை. ஓஹோ, இப்ப நான் நினைச்சேன் அதுக்குள்ளே பறந்துட்டியா, சந்தோஷம். சங்கல்பா தேவத சங்கல்பத்தினாலே உண்ட. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, கட்டளை இடுங்க. அப்பா நீங்க எனக்கு பிறக்க வச்சு கட்டளை இடுங்க அப்படின்னு. நம்ம ப்ரிப்பேர்டா இல்லையப்பா. எதுக்காக நான் பிறக்க வச்சேன் ஒண்ணுமே தெரியலையே. நான் ஏதோ நினைச்சேன் பிறந்தேன். சரி, ஆளை பார்த்தா வாட்டசாட்டமா இருக்க, கல்யாணம் பண்ணி சௌக்கியமா இருந்துட்டாரோ தொலைஞ்சது நான். ஏன்னா பரஸ்பர விருத்த தர்மங்கள். விவாகமான பிறகு சௌக்கியமா, சௌக்கியமான பிறகு விவாகமா, சம்சார கோபத்துல விழுந்து மறுபடியும் இப்படின்னு கேட்கிறேன். உலகத்துல நானும் பார்த்துட்டு இருக்கேன் தம்பதிகளை. எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. முதல்ல கொஞ்ச நேரம் ஆன பிறகு, மாமா நீங்க ஜாதகம் பாப்பீங்களா? என்ன ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒரு கவலையும் இல்லாத குடும்பம் எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? முடியாது. எங்க அதுக்கு ஒரு பாட்டி வந்தா, 85 வயசு வரப்பா அவந்தமா பிடிச்சுண்டு அவர் ஆத்துக்காரர் வர்றார். அவர் எப்படி கொஞ்ச நேரம் ஆன அப்புறம் ஏதோ கேட்டா, ஒரே கவலையா இருக்கு, இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் எப்பவோ தெரியலையேன்னா. சரிப்பா இதான் மெல்லமா. அப்புறம் மெல்லமா கேட்டேன், ஆமா என்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சது, இந்த கட்டங்கள்னா சொல்றேன் அப்படின்னு தடவினான். இன்னைக்குன்னா என்ன சொல்றதுன்னா, அப்ப விவகாரம் என்னன்னா, இந்த விவாகத்துல இருந்து ஆரம்பிச்சு கஷ்டம் வந்ததுன்னு நினைக்கிறேன். கஷ்டம் இதனால வரல, ஆனா மனுஷியாளுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு பாருங்க. இத சுகஸ்வாமி பார்த்தாரா, என்னடா இது இப்படியும் நடக்குமா? சரி, அவர் இனிமேல இந்த சம்சாரத்துல விழுந்து மாட்டிக்கணும்னு கவலை இருக்கப்படாது, நாம இங்க இருக்கப்படாது. ஏன் தெரியுமோன்னு, இந்த அம்மா அப்பா இருக்கால, பெண்ணை பெத்தவாளோ பையனை பெத்தவாளோ 2 பேரும் ஒரே மாதிரிதான். அந்த யுக்தமான வயசு வந்தாச்சுங்கிற எண்ணம் அவ மனசுல விழுந்ததையானால், எப்ப பார்த்தாலும் பொண்ணை பெத்தவன் எங்கேயாவது பையன் இருக்கா, நான் பார்த்து ரோட்ல போறப்ப கூட நம்ம பையனுக்கு சரியா இருக்குமா, மேட்சிங்கா இருக்குமா, சூட்டபிளா இருக்குமா. அதே போலயே பையனை பெத்தவாளோ தகுந்த பையன் பொண்ணா வரணுமே, சொன்ன பேச்ச கேட்கிற பொண்ணா வரணுமே, அடங்கின பொண்ணா வரணுமே, நல்ல பொண்ணா வரணுமே. இது எண்ணம் தான் சார். யார பார்த்தாலும் அங்க அதுல பொண்ணு இருக்கா, இது இருக்கு, அதுல பொண்ணு இருக்கு, அது விவகாரம். இப்படி இந்த மனசுல இந்த எண்ணமே இருக்குமா. அவளை அதை தீர்மானம் கல்யாண பர்யந்தம் அந்த எண்ணம் அவளை விட்டு போகாது. இதை அறிந்தார் அவர் சர்வஜர்னா சுகஸ்வாமி. என்ன பண்ணினா, இங்க மேல இங்க இருந்தா எங்க அப்பா மனசு இதுலயே இருக்கும், இங்க இருந்து ஓடுங்க. ஓட ஆரம்பிச்சு விட்டார். அவர் ஓட வியாசாச்சாரியர் பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கார். எழுந்து அவர் பின்னால இவர் ஓடுறாராம். என்ன ஓடுறாருன்னா, அவரை பிடிக்கணும். பையன் தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா ஓடிட்டு இருக்கானே, என்ன பண்றது, அவரை பிடிக்கணும். அவனோ யுவா, சின்ன வயசு, வேகமா ஓடுற. இவராலேயே ஓட முடியுமா? இவருக்கு எத்தனையோ 1000 வருஷம் ஆயிருக்கு. தாடியெல்லாம் வெள்ள தாடியா நிறைஞ்சு போச்சு. வியாச பூஜை பண்ண போறோம் ஜூலை 3ஆம் தேதி. இவர் நடந்துருவா, இவர் ஓடினா அவரை பிடிக்கணுமா? பிடிக்கல. அதனால என்ன பண்றதுன்னு அவரை கூப்பிடணும்னு பாக்குறார். எப்படி கூப்பிடுறது? நாமகரணம் பண்ணலையே, பேராது வச்சா தானே இந்த பேரை கூப்பிடணும். பேரை கூப்பிடுறது தெரியல, என்ன பேரோட கூப்பிடுறது தெரியல அவருக்கு. அவன் சொன்ன அம்பின்னு, எம் பிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம், எம் பிரஜந்தம் ஓடிட்டு இருக்க. அனுபேதம் இது உபநயனம் பண்ணல. அபேத கிருத்தியம் துவைபாயன விரஹாதர ஆதுஹாவா
பையன் ஓடிட்டு இருக்காரே, நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கானே, அவனை பிடிக்கணுமே எப்படி வேற வழி தெரியல. புத்ரா அவ்வளவுதான் தெரியும், பேர் வச்சுதான் சொல்லணும். புத்திரேதி தன்மயதயா. என்ன ஆச்சு அந்த சுகசுவாமி சர்வம் கல்விதம் பிரம்மதஜலாரி சாந்த உபாசிதா இதம் சர்வம் யதயமாத்மா அப்படின்னு வேதாந்த தத்துவத்தை அறிந்து அனுபவிக்கிறார். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதः தத்ர கோமோஹக்கஸ்தோகः ஏகத்வமனுபஸ்யः அனுபஸ்யதः அப்படின்னு சர்வாத்ம பாவத்தை, உபனிஷஜன்யமான சர்வாத்ம பாவத்தை அனுபவித்துக் கொண்டு அவர் என்ன பண்ணினாரா, பக்கத்துல இருக்கிற மரங்கள் வழியாக என்ன அப்பான்னு கூப்பிட்டாராம். புத்திரேதி தன்மயதைய தரவோபிநேது. அங்க இருக்கக்கூடியதான மரங்கள் பதில் சொல்லித்தான். தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபமான அந்த சுகருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். பாகவதத்துல ஆரம்பத்தோம். அப்ப என்ன, அப்படி லோகத்துல எல்லாவற்றையும் ரொம்ப வசத்தின்னு எங்க நினைக்கிறோமோ அந்த அழகுங்கிறது உங்க மனசுல இருக்க அவயவங்கள அமைப்புல அந்த உயர்ந்ததான ஒரு மனசு இருந்து எல்லோரையும் நீங்க ஒன்றாக பகவானா பார்க்கக்கூடியதான நிலை இருந்தா அது அழகு. இந்த அழகுக்கெல்லாம் ஒரு முடிவு எங்க இருக்கு, அழகனுடைய பராகாஷ்டை எங்க இருக்கு, அம்பாள் இடத்துல இருக்கு. மகாலாவண்ய சேவதி. அம்பாளுடைய அழகு இதுவா அதுவா எப்படி என்று யாராலையும் சொல்ல முடியல. வாக்தேவர்கள் சொல்றா, தெரியாதப்பா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அழகும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குமே, ஆனால் அந்த அழகு இதோட ஒப்பிடலாமோ என்னமோ தெரியாது. அதனால்தான் மகா லாவண்ய சேவதி. லாவண்யம் அழகு, அழகெல்லாம் ஓரிடத்துல இருப்பிடமாக இருக்கு அப்படின்தான் சொல்லணும். இது என்ன பண்ணினா, ஸ்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரிய கன்யே துலகிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்ச பிரபுதய. பிரம்மதேவர் அம்பாளுடைய அழகா எடுத்து சொல்லணும், உரைக்கணும்னு எடுத்து பாக்கிறார். அவரால் ஓத முடியல. மகாவிஷ்ணு பாக்கிறார், நாராயண சகோதரி அங்க அந்த அழகை எடுத்து சொல்லணும்னு பாக்கிறார், முடியல. வேதங்கள்னால சொல்ல முடியல. வேதங்கள்ல நமஸ்காரம் பண்ணிட்டா. ஸ்ருதி சீமந்த சிந்தோரி ஸ்ருதபாதாப்தூலிகா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வேத மாதாக்கள்ல நமஸ்காரம் பண்ணும்பொழுது அம்பாளுடைய பாதங்கள்ல இருந்து ஏற்பட்டதான ரஜஸ் இருக்க அந்த தூசி அத தலை மேல விழுதுதான். அதான் சீமந்தத்துல அந்த நுனியில வகுடுல வச்சுக்க கூடியதான குங்குமம் ஆயிடுதான். ஸ்திரீகள்லாம் வகுடுல குங்குமம் வச்சுக்கணும்னு சொல்றா. அது என்ன சொல்றது, அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறதுக்காக. அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஸ்ருதி மாதாக்களுடைய தலையில அவளுடைய வகுடு நுனியில அந்த அம்பாளுடைய பாதத்துல இருந்து வந்ததான அந்த ரகத்து விழுந்து அது வந்து வகுடு நுனியில இருக்க குங்குமம் மாதிரி ஆயிடுதான். அப்படி மகாவிஷ்ணுவால முடியல, பரமேஸ்வரன் ட்ரை பண்ணல. எங்காத்துக்காரி அழக நானே சொன்ன நல்லா இருக்குமா, சீதாராமாவுடைய கல்யாணம் நடக்கிறது. ராமனுடைய பக்கத்துல வாத்தியார் யார் தெரியுமா, நான் வசிஷ்டர். பையனாத்து வாத்தியார் வசிஷ்டர், பெண்ணத்து வாத்தியார் என்ன கதானந்தர். இந்த கௌதம மகர்ஷியுடைய பிள்ளவர். இந்த ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறவர் யார் தெரியுமா, நடுவுல விஸ்வாமித்திரர். நடக்கிறது 5 நாள் கல்யாணம். ஞாபகத்துக்கு இன்னைக்கு மாதிரி 1/2 மணி நேரம் கல்யாணம் இல்ல, 5 நாள் கல்யாணமும் எல்லோரும் இருப்பா. அது வேற ஒன்று. இந்த மகர்ஷிகள் சில பேர் இந்த வயசான தாத்தாக்கள்லாம் அங்கேயே வந்து உட்கார்ந்து எல்லாம் நடக்கிறதா, இவர் மந்திரம் நல்லா சொல்றாரா, இவர் பண்றாரா, காலை நல்லா பிடிக்கிறாரா, எல்லாம் எல்லாரும் கவனிச்சு ஊர்வம்பு பாக்குறதுக்குன்னே கடை இருந்து போவா. என்ன பண்றது, வசிஷ்டர் என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க. இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளையாத்து கல்யாணம் எது வரைக்கும், பொண்ணாத்து கல்யாணம் எது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். எப்ப தாலி கட்டுறாளோ, ஆந்திரால இருந்தா சீரகமும் வெள்ளமும் வைப்பா. சீரகம் ஏன் வைக்கிறா கொஞ்சம் எழுத பண்ணுங்க. அது பேர்லயே இருக்கணும். அகம்னா சரீரம்னு அர்த்தம். அதை சீர்படுத்துறது, சீரு அகம் சீரகம். அதனாலதான் பாருங்க, உடம்பு சரியா இல்லைன்னா வெந்நீர்ல சீரகத்தை விட்டு அந்த வெந்நீரை சாப்பிடுவா, எல்லா வியாதியும் போயிடும். சீரகத்துக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. ஆயுர்வேதத்துல சீரகத்துக்கே ஒரு அத்தியாயம் வச்சு விட்டாரு. சரக்கு சம்ஹிதையில ஒரு சாப்டர் இதை பத்தி சொல்றதுக்காக இருக்கட்டும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு வேண்டாம், சீரக லெக்சர் இல்லையா இன்னைக்கு. என்ன விவகாரம் என்னாச்சு, கல்யாணத்துக்கு பொண்ணாத்து சந்தர்ப்பம் எப்படின்னு, பொண்ணுக்கு தாலி ஏறுற பரியந்தம் அந்த வெள்ளமும் சீரகமும் வச்சு நடுவில் ஒரு கட்டணை வச்சு அதுக்கப்புறம் அபத்தியம் துவா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி
பொண்ணு பையனை பார்க்கணும், பையனை பொண்ணை பார்க்கணும் பழைய நாள்ல. இப்பதான் முன்னாலேயே 6 மாசம் 6 வருஷமாக பீச்சிலேயே 2 பேரும் ஒண்ணா இருக்க. யாரை பாக்குறது? பழைய நாள்ல முன்னால பார்க்கப்படாது, அப்பதான் பார்க்கணும். அகோர சற்றுதபாதிக்னேதி அப்படின்னு கண்ணுல ஏதாவது தோஷம் இருந்தா அந்த தோஷமும் போகணும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி பொண்ணு பையனை பார்க்கணும், பையன் பொண்ணை பார்க்கணும். இந்த சம்பிரதாயம் ஒண்ணு இருக்க. அதுக்கப்புறம் விவாக வியானத்த பிரதிபவான்னு சொல்லி காமேசபத்த மாங்கல்ய சூத்திரசோபித கந்தரா அப்படின்னு மாங்கல்ய சூத்திரத்தை கட்டுறது, அது ஒரு சம்பிரதாயம். மாங்கல்ய சூத்திரம் கட்டுற பரியந்தம் தான் பொண்ணாத்து வாத்தியாருக்கு வேலை. மாங்கல்ய சூத்திரம் ஏறி ஆயிடுச்சுன்னா பொண்ணாத்து வாத்தியார் நான் அப்படி போய் உட்கார்ற தட்சிணம் வாங்கிட்டு போயிடுவாரு. இனிமேல யாரு சார்? சேஷஹோமாதி எல்லாம் பையனாத்து வாத்தியார் தான் பண்ணணும். என்ன பொண்ணு பையனோட சேர்ந்து போயிட்டாலோ இல்லையா, இப்ப இங்க வாத்தியார் தான் பண்ணணும். என்ன சிஸ்டர் பண்ணி வச்சுட்டே இருக்க. கொஞ்ச தூரம் ஆச்சு, சதானந்தரை கூப்பிட்டாராம். இங்க வாங்க எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பண்ணி மேல நடிச்சு வைங்க. ஏன் வெத்தலை போட்டுக்கணுமா? இல்ல சில வாத்தியார் இப்படி பண்ண வரலையா? இல்ல பண்ணுட்ட ஏன் பாட்டுன்னு உட்கார்ந்து ஒன்னும் சொல்ல முடியாது. சதானந்தருடைய சிஷ்யர், வசிஷ்டருடைய சிஷ்யருடைய 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 சிஷ்யர் என்ன பண்றது பாருங்க. இவ்வளவு பெரிய குருவை, பரமேஷ்டி குருவுக்கு மேல இருக்க பராத்பர குருவை போய் எதிர்த்து பேச முடியுமா? பழைய நாள் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நேரம் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சு வச்சிருக்க. ஆனா மனசுல மட்டும் கவலையா, என்னடா நம்ம காரியம் ஆயிடுச்சு, இது அவர் பண்ண வேண்டியது. முதல்லயே அவருக்கு எக்கச்சக்கமான தட்சிணை. ஏன் சார், தசரதர்ன வள்ளல் வாங்கி வாங்கி கொடுப்பார். ஜனகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யஜ்யம் பண்றதுன்னா அவருக்கு இஷ்டம். யாக ருத்துக்களுக்கு தான் கொடுப்பாரு. நம்ம மாதிரி இருக்கிறவளுக்கு சரி இருக்கு. இருந்தாலும் 16 மணி நேரம் என்ன ஆச்சுன்னார், இந்த அம்மா அழைச்சிருந்தார், சீதாதேவியை அழைச்சுன்னு போனார். எழுந்துட்டார். இங்க பக்கத்து ரூமுக்கு அழைச்சுன்னு போறார். அழைச்சுன்னு போய் என்ன பண்ணேன்னு, அங்க ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா இருந்துருக்கா. என்ன பண்ணார் தெரியுமா? நான் அம்மா சீதாமா நமஸ்காரம் பண்ண அப்படிங்கிற. நமஸ்காரம் பண்ணிய என்ன, இந்த அம்மா தான் அருந்ததி, வசிஷ்டருடைய ஆத்துக்காரி. இவளை பார்த்தா புண்ணியம், நமஸ்காரம் பண்ணினா சௌபாகியம் ஏற்படும். உலகத்தில் இருக்கக்கூடியதான மிக சிறந்ததான பக்தாளுக்குள்ள ரொம்ப உயர்ந்தவள் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ண சொன்னாரா. நமஸ்காரம் பண்ணிட்டு சீதாதேவி நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வர. அந்த அம்மாவும் அருந்ததியும் ஏதோ நகையெல்லாம் கொடுத்தா. அந்த காலத்துல ருஷி பத்திரிகிட்ட இல்லாத நகையா அதையும் கொடுத்தா. வாங்கிட்டு போயிட்டு இப்படி வராரா. வந்ததுமே சதானந்த நீ போயிட்டு வந்துட்டாரு. விவகாரம் என்ன ஆச்சுன்னு எங்க ஆத்துக்காரியை பத்தி நான் சொல்லலாமா? நன்னா இருக்காது பார்த்தீங்களா, ரொம்ப உயர்ந்தவள்னு. அதுக்காகத்தான் ஒன்ன சொன்னேன்னாராம். விவகாரம் என்னன்னா, இது மாதிரி என்ன லோகத்துல இப்படி இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்ல பரமேஸ்வரன் தன்னுடைய ஆத்துக்காரியை போற்றவில்லை. அவ்வளவுதான். மகாவிஷ்ணு சொன்னார், பிரம்மதேவர் சொன்னார், பரமேஸ்வரன் ட்ரை பண்ணல. ஆனா தேவதா ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணினாலாம், அவன் அம்பாளை பார்க்கணும்னு நினைச்சாளாம். அந்த அழகை உறுத்தி பார்த்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா ஒரு வியக்தி அப்படியே உறுத்தி பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க விடாம ஒருத்தரையே பார்த்துட்டே இருந்தேன்னா அவளுக்கு உங்க மேல கேட்ட அபிப்பிராயம் வரும். யாரா இருந்தாலும் சரி, அம்மாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், விடாம அவரையே ஒரு 5 நிமிஷம் பார்த்து பாருங்க, அந்த இடத்துல எழுந்து போயிடுவான். ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம போயிடணும்னு நினைச்சா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. யாரையும் விடாம அப்படியே பார்த்துட்டே கண்ணு கொட்டாம வேற பாருங்க. என்ன சார் என்ன இப்படி பாக்குறேன், அப்போ நீங்க அசையமா பார்த்துட்டே இருக்க எழுந்து போயிடுவான். என்ன விவகாரம்னா, இப்படி நானா அம்பாளுடைய அழகா நான் பார்க்கணும், இது மாதிரி அழகை எங்கேயும் பார்த்தது இல்ல. அப்ப என்ன பண்ணாலாம், ஒரு பிளான் பண்ணினாலாம். யாரு? அந்த தேவதா ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணினா, ஸ்வதீயம் சௌந்தரியம் துஹி நகர கன்யே துலகிதும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதய யதாலோக்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபிஹி துஷ்பிரபாமபி இதுக்கு வழி ஒண்ணுதான். என்ன, நான் பரமேஸ்வரன் ஆயிடணும். பரமேஸ்வரன் ஆயிட்டா ஆத்துக்காரிய பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையா, கோச்சுக்க மாட்டான். வேற வழி என்ன இருக்கு? விவகாரம் என்ன, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஆகையார் நாமெல்லாம் தபஸ்து பண்ணி, சாதாரண தபஸ் இல்ல, துஷ்பிராபம் அடைய முடியாதா இருந்த போதிலும் இது வர்த்து சார், அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம். ஆகையால் நம்ம என்ன பண்ணோம், சிவனாக ஆகி சிவ பூஜை பண்ணி சிவ சாயுஜ்யத்தை அடைஞ்சு அந்த சிவ சாயுஜ்யத்தினாலேயே அம்பாளை அடையணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காளா.
யதாலோக்கியாத் ஔத்சுக்யாத் அமரலலனாக தேவதா ஸ்திரீகளை உட்பட யாந்தி மனசா மனசுனாலேயே இவ்வளவு ட்ரை பண்றாள். அந்த போதி துஷ்டாபாமபி இருஷபத சாயுஜ பதவீம் அப்படின்னு மகாலாவண்ய சேவதி மகதா லாவண்யஸ்ய அதிசய சௌந்தர்யஸ்ய. லாவண்யம்னு என்ன? அதிசய சௌந்தர்யம். தமிழ்லயும் இந்த லாவண்யம்னு பேசுறா, ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியல. ஆனா ரொம்ப அழகுன்னு ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாளோ இல்லையா, ரொம்ப தன்னை பத்தி வசதியா சொல்றாளோ இல்லையா, அவள்கிட்ட டாக்டர் ஆயிட்டுன்னு போவோம். டாக்டர் சொல்லுவார் 3 நாள் உப்பு சாப்பிடாதேன்னு. உப்பு சாப்பிடாம இருந்தா அவ சரீரம் எப்படி இருக்குன்னு அவளை பார்த்துக்கணும். சரீரத்துல லாவண்யம், தோல்ல மினுமினுப்பு, அது எதனால வருது? உப்பு சாப்பிடறதுனால. உப்பு கொஞ்சமாவது இருக்கணும். உப்பு கொஞ்சமும் சேர்த்துக்காம இருந்தால் இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான லாவண்யம் வயசான மாதிரி தெரியும். ஆகியா அதனாலதான் அதுக்கு லாவண்யம்னு பேரு. லவணாஜாத்தம் லாவண்யம். அதனால மனுஷனுக்கு உப்பு வேணும். அதுக்காக உப்பு அதிகமா வேண்டாம். உப்பு கொஞ்சமா சாப்பிட்டாலே நமக்கு பிளட் பிரஷர் ஜாஸ்தியா வருது, கோபம் வருது. பிளட் பிரஷர் வரதோ இல்லையோ, கோபம் மட்டும் ஜாஸ்தியா. கோபத்தை விட குரோதம் ஜாஸ்தி. என்ன பாரு அவனை ஒரு கை என்ன ஆபத்து இருக்கிறது 100 வயசு. 100 வயசும் வாழறதும் ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள என்ன இந்த விரோத பாவனைகள்? விரோதங்கள் அப்பாவுக்கும் பையனுக்கும், அம்மாவுக்கும் பையனுக்கும், மாட்டு பொண்ணுக்கும் மாமனாருக்கும், மாமியாருக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன விரோதம்? இருக்கிற கொஞ்ச நாள்ல எல்லாரும் அம்பாளை தியானம் பண்ண சௌக்கியமா போகுங்கிற ஒரு எண்ணம் மனசுல வரமாட்டேங்கிறது பார்த்தேன்னா அதான் ரொம்ப. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்? அம்பாளை உலகத்துல அழகுக்கு பேரழகாக தியானம் பண்ணுங்க. மகாலாவண்ய சேவதி மகதா லாவண்யஸ்ய அதிசய சௌந்தர்யஸ்ய சேவதி. சேவதின்னு என்ன? நிதி, இருப்பிடம். பழைய நாள்ல காசு ஜாஸ்தியா இருந்தா அதெல்லாம் சேர்த்து வைப்ப. பேங்க்ல போட முடியாது, என்ன பேங்க் இல்ல. அப்ப என்ன பண்றதுன்னு மிச்சம் இருக்க பணத்தை ஒரு பெரிய குடத்துல போட்டு தங்கமா மாத்தி குடத்துல போட்டு அந்த ஆத்திலேயே கீழே நோண்டி அதுல வச்சு வைப்பா. 4 பக்கத்துலயும் பாறாங்கல்ல வச்சு. என்ன அது 100 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு அடியா நகர்ந்து போயிடுமா. நீங்க பதவியில் வச்சீங்கன்னா பக்கத்தாத்துக்கு போயிடும் பத்திரம். அதுக்காக தான் பாறாங்கல் வச்சு. இந்த நிதி சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. குபேர இடத்துல இது போல பல நிதிகள் இருக்கா, துறைகள்லாம். இந்த நிதிகள்லாம் அது நகரம் பூமிக்குள்ள. அது நகராம இருக்கிறதுக்காக வழி பழைய நாள்லயே பார்த்து வச்சுட்டு இருக்க. அந்த நிதிக்கு தான் சேவதி வைப்பு. நிதி மகதோலாவண்யஸ்ய அதிசய சௌந்தர்யஸ்ய சேவதி நிதி. சேவதிர் நிதிர்னா சேவதி இது அக்னி புராணாத். சார் சேவதின்னா நிதின்னு அர்த்தம் யார் சொன்னா உங்களுக்கு? அப்படி இல்லையே, அக்னி புராணத்துல இந்த கோஷம் சொல்லியிருக்க. இந்தந்த பதத்துக்கு என்னென்ன அர்த்தம்னு டிக்ஷனரி அது இருக்கு. அத ஏவ பரவல் லிங்கம் துவந்த தத்புருஷயோ இது பாணினி சூத்ரா புல்லிங்கம் இதம் நாம. இந்த சேவதிங்கிறது நிதின்னு இருக்கா இல்லையா? இந்த நிதிங்கிறது புல்லிங்கம். விவகாரம் என்ன? மகாலேவண்ய சேவதி அப்படிங்கிறது புல்லிங்கத்துல வருது. அதனால இதுக்கு நாமாவை சொல்லப்படுது. சேவத ஏ நமஹா, அரையே நமஹா, சேவத்யை நமஹா அப்படின்னு சொல்லப்படாது. மகாலாவண்ய சேவத ஏ நமஹான்னு. அதையே தேன சேவதையே நமஹா இத்தியேவ பிரயோக ந பாட்சிகா சேவத்யை நமஹா அப்படின்னு சொல்லப்படாது. இந்த வாக்கியம் வாசிக்கிற காலத்துல நாளைக்கு அர்ச்சனை பண்றப்ப எப்படி அர்ச்சனை பண்றதுங்கிறது கூட தெரியணும் நமக்கு. அது வரைக்கும் மகாலாவண்ய தேவதி. அதற்கு பிறகு சர்வாருண அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சர்வாருணா அம்பாண்டியலாமா. எல்லாமும் சிவப்பு. என்ன சொல்றது? எல்லாமும் சிவப்புங்கிறது. வசன ஆபரண குசும காந்தியாதிகம் சர்வமேவ அருணம் யஸ்யா. பட்டு கட்டிட்டு இருக்கிற ஆடை சிவப்பு, போட்டு இருக்கிற ஆபரணங்கள் சிவப்பு, தலையில வச்சிருக்கிற புஷ்பங்கள் சிவப்பு, ஒளி அதுவும் சிவப்பு. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? அந்த சிவப்பான கலர்லயே இருந்துருக்கால அம்பாளுடைய ஸ்வரூபமே சிவப்பு. பரமேஸ்வரன் வெளவெளேன்னு வெளுப்பு, அம்பாள் கொஞ்சம் சிவப்பு. சிவப்பா இருக்கிறவன் வஸ்திரமும் சிவப்பா கட்டிட்டு இருக்கா, தலையில புஷ்பமும் சிவப்பா போட்டு இருக்கா, ஆபரணங்கள்லாம் சிவப்பா போட்டிருக்க. ஏன்டா சர்வாருணா. இங்க சர்வாருணாங்கிற ஒரு நாமம் இருக்க. இது இங்க மட்டும் இல்ல, திரிசக்தியில 138வது நாமா கூட சர்வாருணா. என்ன சார் இங்க மட்டும் சொல்ற வாக்தேவிகள் அங்கேயும் சொல்லிட்டு இருக்காள.
அந்த நாமாவுக்கு ஆருண்யமேதஸ்ய சர்வஸ் லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்சா. இந்த அம்பாளை சிவப்பாக இருக்கிறதாக நீங்க பார்த்தீங்களேயானால் உங்க மனசுல இருக்கக்கூடியதான துன்பம் போயிடும். சிவப்பானது ரஜோகுணத்தை சொல்றது. இந்த ரஜோகுணமானது அங்க இருக்கா போல நீங்க தியானம் பண்ணீங்கன்னா மனசுல இருக்கக்கூடியதான துன்பம் போகும். இதுக்காகத்தான் ஏன் வேற கலர்ல அம்பாளுக்கு கூட வாங்கி கொடுக்க மாட்டாரா பரமேஸ்வரன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது இல்ல, இந்த ஸ்தோத்திரத்தை அம்பாளை சிவப்பா இருக்கிறதா நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடியதான குரோத பாவனைகள், கவலைகள் இவைகள்லாம் போகணும். அம்பாளை தியானம் பண்றதுக்கு முக்கிய பிரயோஜனம் என்ன? மனசு எப்பொழுதும் நிறைஞ்சு இருக்கணும். கோபத்தினால இல்ல, சாத்தத்தினால. அந்த நிறைவு உங்களுக்கு வரணும். இருந்தது போரும். அம்பாள் நமக்கு நினைச்சு கேட்டதை விட நிறைய கொடுத்துருக்கா, அந்த எண்ணம் வரணும் உங்களுக்கு. அப்பதான் சாந்தி வரும். அதை சொல்றதுக்காகத்தான் சர்வாருணா அசௌய தாம்ரோ அருணபுத பப்ருஸ்து மங்களா. நீங்க பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது இப்படிதான் அசௌய தாம்ரா. இந்த காப்பர் கலர் மாதிரி இருக்கு. அது எப்படி? அதை நன்னாக தேய்ச்சு பளபளான்னு, அதுக்கு ஏதோ ஒரு வச்சுக்கலாம் பீதாம்பரி, அதை தேய்ச்சு தேய்ச்சுக்கலாம். ஏன்னா அது எப்படி இருக்கோ பளபளான்னு எப்படி இருக்கோ அது அம்பாளுடைய கலர். புரியுது? அசௌய தாம்ரஹா உத பப்ருஸ்து மங்களஹா. இப்படி தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சௌமங்கல்யம் ஏற்படும். சாஸ்திரம் வேதம் சொல்றது பார்த்தீங்களா? சிவப்பாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய மேனியையும் வஸ்திரத்தையும் புஷ்பத்தையும் ஆபரணத்தையும் நீங்க தியானம் பண்ணினால் சௌமங்கல்யம் ஏற்படும். சௌமங்கல்யம் ஏற்படும்னா என்ன? ஏதோ ஆனந்தமா இருக்கும் ஆத்துக்காரர் இருக்க, அது மட்டும் இல்ல, அதுல எல்லாம் நிறைஞ்சிருக்க மன சந்தோஷமா இருக்கு. அது ஏற்படுறதுக்கு காரணம் இப்படி தியானம் பண்ணணும்னு வேதம் சொல்றது. அதனாலதான் சர்வாருணா வசன ஆபரண குசும காந்தியாதிகம் சர்வமேவ அருணம் யஸ்யாஹ. ஒரே லைன் தான் இதுக்கு பாஷ்யம். அதுக்கப்புறம் அனவத்யாங்கி சர்வ ஆபரண பூஷிதா. அனவத்யாங்கி அவத்யானி நிந்தியானி நபவந்தி அனவத்யானி சுலக்ஷணானி அங்கானி அவயவாக யஸ்யாஹ. அந்த இப்பொழுதுதான் முழுமையாக அம்பாளை பார்த்தேன். இது வரைக்கும் கிரீட்டம் காணப்பட்டது, நெற்றி காணப்பட்டது, புருவங்கள் காணப்பட்டது, கண்கள் காணப்பட்டது, காதுகள் காணப்பட்டது, அதுக்கு பிறகு 2 கழுத்து காணப்பட்டது, 2 புஜங்களை பார்த்தேன், 2 கண்களை பார்த்தேன். சிதக்கரி குண்டத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தா. முழுமையாக வந்தாச்சு, பாதங்களோட வந்தாச்சு, நடந்து என்னிடத்துல வந்தா. அதையும் பார்த்தோம். இப்பொழுது டோட்டலா பாதாதி கேசாந்தம் கேசாதி பாதாந்தம் பார்த்தா தெரியுது அனவத்யாங்கி. பார்த்தா கரெக்டா ஒரு அங்கமும் இப்படி அப்படி இல்லை சார். எப்படி பர்ஃபெக்டா இருக்கணுமோ அப்படி இருக்கான். வாக்தேவிகள் ஆச்சரியப்படுறான். நம்ம இப்படி பார்க்கலையே, தெரியறதுல எல்லாமே கரெக்டா அமைஞ்சு இருக்க, கச்சிதமா இருக்க. இது எப்ப தெரியும்? இதனுடைய ஸ்வரூபம். இந்த கல்வெட்டெல்லாம் செக்கிற பார்த்தீங்களா? அம்பாளுடைய விக்கிரகத்தை, தேவதா விக்கிரகங்களை பண்றா பார்த்தீங்களா? அவளுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. திடீர்னு ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை நீ செதுக்குன்னா செதுக்க மாட்டான். போயிட்டு வாயாமா, முதல்ல நீ அந்த கிருஷ்ண விக்கிரகம் எப்படி இருக்கணும்? உட்காரணுமா, நிக்கணுமா, புல்லாங்குழல் கையில வச்சுக்கணுமா, இல்ல எப்படி இருக்கணும், ராக மேல கையை போட்டு இருக்கணுமா? முதல்ல அது கேட்பா. கேட்ட பிறகு அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லுங்கப்பா. சொன்ன பிறகு அந்த தியான ஸ்லோகத்துல 10 தடவை சொல்லி அவன் மனசுல செஞ்ச பிறகுதான் செதுக்க ஆரம்பிப்பான். அதனாலதான் அவளுக்கு ரொம்ப விஷயம். நம்ம இஷ்டம் ஏதோ டிராயிங் போடுறா போல போடுறது இல்ல. ஏன்னா ஐயா இதை நான் செதுக்கினா எனக்கு பேர் இல்ல, இந்த செதுக்கப்பட்டதான இந்த விக்கிரகத்தை யார் பார்க்கிறாளோ அவளுக்கெல்லாம் நல்லது உண்டாகும். வெறுமனே ஏதோ ஒண்ணு செதுக்கி விடுறாரு சார் சிற்பின்னு சொல்லக்கூடாது. சிற்பிக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த சிற்பிக்கு அத்தனை தத்துவமும் தெரிஞ்சிருக்கணும். அதோட மட்டுமல்ல, நீங்க எந்த விக்கிரகத்தை செதுக்க சொல்றோ அந்த மந்திரத்தை அவன் உபதேசம் பெறுவான். நம்ம கிட்ட இல்ல, அவளுக்கு ஒருத்தர் இருக்க. அந்த மந்திரத்தை சொல்லிண்டே செதுக்குவான். என்ன விசேஷம் இருக்கு நம்ம நாட்டுல? ஒவ்வொரு கலையிலையும் எவ்வளவு கௌரவம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஆனா அவன் சிற்பிச்சானே, இவன் வீடு கட்டுறவன் தானே. ஒவ்வொன்று சதுஷ்டிகலா ராஜா சதுஷ்டிகலா வை. அவளுக்கு ஒரு கௌரவம் இருக்கு, அவளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எல்லாம் மறந்து விட்டாங்க. அப்படி செதுக்குவான். அது மாதிரி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் பார்த்தா எப்படி தலைக்கு தகுந்தா போல, உடலுக்கு தகுந்தா போல, பாதங்களுக்கு தகுந்தா போல, நகங்கள், அந்த நகங்கள் எப்படி இருக்கு, எதை பார்த்தாலும் ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ற போல பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கா. அதனாலதான் அனவத்யாங்கி
பிறகு சர்வாபரண பூஷிதா, மறுபடியும் இந்த சர்வாபரண பூஷிதாங்கிற நாம இருக்கு பார்த்தீங்களா, இது ரிஷத்திலையும் இந்த நாம வருது. 235வது நாம சர்வபூஷண பூஷிதா. திருப்பி சொல்லிட்டு இருக்கல, சொல்லிட்டு இருக்க, சில நாமாக்கள் மாறி மாறி வரும். அப்புறம் எல்லா நாமாக்கள் இதுக்காக ஒரு தடவை என்ன பண்ணணும், அட்டவணை, சாஸ்திரநாமத்துடைய அட்டவணை வச்சுண்டு, திருச்சதி அட்டவணை வச்சுண்டு ஒண்ணு இது கலந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு போய் இங்க இல்ல என்ன, எத்தனை நாமாக்கள் இங்க இருக்கிற நாமாக்கள் அங்க இருக்கு, அங்க இருக்கிற நாமாக்கள் ஏன் இங்க இருக்கு இல்ல. இந்த நாமாக்கள்லாம் சைவ சாஸ்திரத்துல வசதியான நாமாக்கள். சைவ சாஸ்திரத்துல இந்த நாமாக்களுக்கு தனி அர்த்தம் உண்டு. அதுக்காகத்தான் இங்கேயும் சொல்லியிருக்கு, அங்கேயும் சொல்லி. அந்த நாமாக்கள் சைவ சாஸ்திரத்துல எப்படி இருக்கு, சிவாங்கிற பதத்துக்கும் சிவகாங்கிற பதத்துக்கும் என்ன வித்தியாசம், இவைகள்லாம் அடுத்தது சிவகாமேஸ்வர அங்கஸ்தா அப்படிங்கிற நாமாக்கள்ல விசேஷமாக சொல்லப்பற. இதுக்கு முன்னால சர்வபூஷண பூஷிதார சொன்னா சர்வாபரண பூஷிதா. அம்பாளுக்கு எத்தனை ஆபரணங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் என்ன அர்த்தம், அந்த ஆபரணங்கள் ஏன் அணியணும், இதெல்லாம் தெரியணும். எல்லா ஆபரணம் தான் அணிஞ்சிருக்கேன், இதை நிறைய பெட்டி நிறைய இருக்கு, தூக்கி போட்டுட்டா சார், என்ன இதுவா இல்ல. ஒவ்வொரு ஆபரணமும் எங்க போட்டுக்கணும், அது எப்படி இருக்கணும், ஆபரண லட்சணம் என்ன, அதை போட்டுட்டா என்ன விசேஷம், யாரு போட்டுக்கலாம், இத்தனையும் சொல்லணும். ஏதோ முடிஞ்சது அம்பாளுடைய அனுகிரகம் எது வரைக்கும் முடிகிறதோ அதை அடுத்த வாரம் மேல் பாகத்தை பார்ப்போம். ஓம்